வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது ஞானசேகரன் பின்னால் இருப்பது உறுதியாகிவிட்டதாக எதிர்க்கட்சியினர்கள் மீண்டும் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டை அளவெடுத்த வருவாய்த்துறையினர், அதாவது ஞானசேகரன் அவர்கள் தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் கொடுத்த பாதிக்கப்பட்ட பெண் ஞானசேகரையும் உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து அவர் மீதுதான் அனைத்து தவறுகள் இருக்கிறது என்பதையும் தெரிவித்தார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணோ இவருக்கு பின்னால் வேறொருவர் இருக்கிறார், அது ஒருவரா அல்லது பல பேர் கொண்ட கும்பலா என்பது தெரியவில்லை என்றும், அவர் தொலைபேசியில் பேசியதை நான் கேட்டேன் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவின் பரிந்துரையை ஏற்று ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க காவல் ஆணையர் அருண் உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்த நிலையில் ஞானசேகரனின் வீடு அமைந்துள்ள இடம் கோவிலுக்கு சொந்தமானது என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஞானசேகரன் அடுக்குமாடி வீட்டை வருவாய்த்துறையினர் நேற்று அளவெடுத்து சென்றனர். இந்த வீடு முறைப்படி கட்டவுள்ளதாக என்பது உள்ளிட்டவை தொடர்பான ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதற்கிடையே கை காலில் மாவுக்கட்டு போடப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஞானசேகரனுக்கு முறிந்த எலும்புகளை இணைக்க அறுவை சிகிச்சை மூலமாக உலோக உபகரணங்களை பொருத்தியுள்ளதாக அபகரித்துக் கொள்வது சட்டப்படி தவறான கோவில் நிலங்கள். ஆனால் ஞானசேகரன் பல ஆண்டுகளாக இந்த வீட்டில் வசித்து வருவது எப்படி, யாருடன் உதவியுடன் இந்த வீட்டை கட்டியுள்ளார், குறிப்பாக ஞானசேகரன் வீட்டில் கைப்பற்றப்பட்டுள்ள பட்டாக்கத்தி, பென்ட்ரைவ், லேப்டாப்கள் 2 பெட்டிகள் கைப்பற்றப்பட்டதாக சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இவருக்கு பின்னால் மிக பெரிய ஒரு நெட்வொர்க் இருப்பதாகவும் தற்பொழுது தீவிர விசாரணையும் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது எதிர்க்கட்சியினர்கள் போராட்டம் நடத்தியது சரியாக தற்பொழுது திமுகவிற்கு எதிராக நடத்தப்பட்டது என்று கூறப்பட்ட நிலையில் நிச்சயம் திமுகவினர்கள் குற்றவாளி ஞானசேகரன் தான் என்பதை முத்திரை குத்த வேண்டும் என்பதற்காகத்தான் காவல் ஆணையர் அருண் மூலமாக ஒரே வழக்கை இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று திமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக இதற்கு பின்னால் இருப்பதாகவும் தற்பொழுது கோவில் நிலங்களை அபகரித்தது திமுகவின் உதவியுடன் தான் என்ற தகவலும் தற்பொழுது கூடிய விரைவில் வெளியாகும் என்றும் கூறியுள்ளது.